எல்லாமே இதுதான் ஸ்டீரியோ. இது ஃபுல்லாவே உங்களுக்காகவே படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஸ்பீக்கரும் அங்க இருந்து ஊடே சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்துருமோ. அதுதான் வேலையேனா. இந்த ஸ்பீக்கர் வந்து உதறற அந்த பாட்டு உதறவே இல்ல, கம்மி. எப்படி இருக்கு? எவ்வளவு வால்யூம்? அதுதான் அந்த இது செட்டப். இதுதான் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. இதுக்கு தான் வெளிநாடு போயிருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் இங்க கிடையாது, ஆனா சவுண்ட் இங்க கேட்கும். அது இப்ப காமிக்க போறோம். அது பண்ணுங்க. லெஃப்ட்னா எல்லாமே லெஃப்ட்ல இருக்கு உங்களுக்கு. கேக்குதுங்களா? கேக்குது. அடுத்து ரைட் வரும். ரைட். எல்லாமே ரைட்ல இருக்கு. அதுக்கு மேல போய் சென்டர். அதாவது ஸ்பீக்கர் இங்க இருக்காது, ஆனா சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். சவுண்ட் கேட்கும். சென்டர். தெரியுதுங்களா? வருது. இங்க கேக்குதா? நான் மறுபடியும் வைக்கிறேன் பாருங்க. சென்டர். ஸ்பீக்கர் கிடையாது, அங்க சவுண்ட் கேக்குது. இது எப்படி இல்லனே இப்போ இந்த சைடு ஒரு ஸ்பீக்கர், இந்த சைடு ஸ்பீக்கர் இருக்கறனால சவுண்ட் கேக்குது. இங்க இல்லாம அந்த ஸ்பீக்கர் கேட்க காரணம் நம்ம ப்ராசஸர் போட்டுருக்கோம் இல்லையா? அந்த ப்ராசஸர் போட்டுக்கிறனால தான் சவுண்ட் எல்லாமே இங்க இல்லாத இடத்துல சவுண்ட் கேட்கும்னு சொன்ன காரணம். இல்ல இங்க மட்டும் இல்லாம இப்ப இங்க ஒரு சவுண்ட் அடுத்தது இங்க காமிக்கிறேன். அந்த இங்க ஒரு சவுண்ட் இங்க இப்ப இங்க கேட்டுட்டீங்க. சென்டர்ல கேட்டது. அடுத்து நேரா உட்காருங்க. ரைட் சென்டர். உங்களுக்கு நேரா மறுபடியும் வைக்க பாருங்க. ரைட் சென்டர். எங்க கேக்குது? இது அந்த ஸ்பீக்கர் பக்கமா இருக்கு, அங்க கேட்காது, ஆனா உங்களுக்கு நேரா கேக்குது. ஆனா ஸ்டீரிங் நேரா கேக்குது. மறுபடியும் வைக்க பாருங்க. ரைட் சென்டர். கேக்குதுங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சென்டர். எங்க கேக்குது கரெக்ட்டா? அந்த இங்க இருக்கு. எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு. எனக்கு லேப்டாப் நேரா இருக்கும். மறுபடியும் வைக்க பாருங்க. லெஃப்ட் சென்டர். லேப்டாப் நேராவும் கேக்குது, இங்கே க்ளோஸ் ஆகும் கேக்குது. அதான் இது என்னன்னா அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கும். ஒரு லைவா தியேட்டர்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரால கேட்கற மாதிரி இருக்கும். பிரிச்சு கொடுக்கிறது இல்ல. லைவ் ஆர்கெஸ்ட்ரா கேட்டா எப்படி இருக்கும்? தியேட்டர்ல நம்ம இருக்குல. தியேட்டர் கிடையாது, அது ஆர்கெஸ்ட்ரா லைவ் மியூசிக்லாம் இருக்கு இல்லீங்களா? ஆமா அந்த எப்படி சொல்ல இசை அமைச்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்காக வாசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பக்கத்துல இருந்து கேட்கற மாதிரி அந்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் காமிக்கிறேன். இப்போ இத பாத்தீங்கன்னா ஒரு சில சவுண்ட் வந்துட்டு மேலக்கு இங்க லெஃப்ட் ரைட் இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா இந்த டோரோட சவுண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அப்படியே ரைட் வரைக்கும் ஒரே மாதிரி சவுண்ட் வரும் பாருங்க. இப்போ நீங்க நேரா உட்காருங்க. சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சாங் காமிக்க பாட்டு. வாய்ஸ் இங்க கேக்குதா? வாய்ஸ் இங்க கேக்குதுங்களா? போடுங்க. ரெண்டு ஸ்பீக்கரும் அங்க இருந்து ஊடே சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்துருமோ. அதுதான் வேலையேனா. அதுதான் ஃபாரின் போயிருக்கு. என்ன சொல்லிடுறேன் இல்ல நம்ம டக்கு பேச ஆளு. கரெக்ட் அதான். கரெக்டான சொன்னீங்க. இதுக்கு தான் ட்ரைனிங் போய் ஒவ்வொன்றா போய் கத்துட்டு வர்றது. அதுக்கு தான் பீஸும் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா சொல்லிவிட்டாங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் ஸ்பீக்கர் மாட்டிட்டு சவுண்ட் வந்துடாதுண்ணா. அதை மாட்டி அதை ரசிச்சு டியூன் பண்ணணும். இல்லை எனக்கு இது வர ஓகே. இன்னொரு இது ஒவ்வொரு சவுண்டா பிரிச்சு கொடுக்குமா இதுல? அது உங்களுக்கு காமிக்கிறப்போ அந்த சவுண்ட் எப்படி பிரிச்சு காமிக்கிறது. அப்பல அந்த அண்ணன் கேட்டு அது மூச்சுலாம் அத்துட்டு அவர் வந்துட்டாரு. அதனாலதான் அந்த ஸ்பீக்கரை மாத்தி ஜேபியில கொண்டு வச்சிருக்கு. இல்ல உங்களுக்கு அடி இதான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வந்து அடுத்தது பிரிச்சு காமிக்க சவுண்ட் காமிக்கிறேன்.
இப்போ எப்படி சொல்ல தியேட்டர்ல நம்ம பேக்ல இருந்து படம் பார்ப்போம். ஆனா அது சரவுண்ட் கார்ல எதிர்பார்க்காதீங்க. இது என்ன இருக்கு பிரிச்சு காமி இங்கல பிரிச்சு வரும். இங்கனக்குள்ள ஆமா, இத இப்ப பிரிச்சு பாருங்க. ஆமா, இப்ப பாருங்க. இங்க சவுண்ட் இருக்குங்களா? இத தாமனே அவர்ட்ட கேட்டேன். என்ன இப்போ நீங்க இங்கோடி ஒரு சவுண்ட் கேட்டதா? அதுக்கு அப்புறம் இங்க கேட்டதா? அப்புறம் இங்க கேட்டதா? இதுக்கு அடுத்தால மிஞ்சி போனா பேக்ல வரும். இல்ல, இப்ப 3 சவுண்ட் கேட்டீங்க. 7 சவுண்ட் காமிக்க போறேன் உங்களுக்கு. அப்படியே இத தாமனே கேட்டேன். ஒரு பாட்டுல அத ரெக்கார்டிங் பண்ணதுல வேற விஷயமே இல்ல. சரி, நான் கேட்ட மறுபடியும் பாருங்க. 1 2 3 இதுல கரெக்ட். இப்போ 3 வந்துச்சுங்களா? அடுத்து 7 சவுண்ட் வரும் பாரு. அதாவது ஸ்பீக்கர் இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருந்து சவுண்ட் ஆரம்பிக்கும். கண்ணாடி சைடு மிரர் இருந்து இது பாருங்க. இப்போ 1 2 3 4 5 6 சைடு மிரர் வரும் பாருங்க. 7 வந்துருதுனா? எங்க வருது? 1 2 3 4 5 6 7 சவுண்ட் வந்துருடா. 2 2 2 4 6 இல்ல சென்டர்ல 1. ஆமா, இப்ப மறுபடியும் வைக்கிறேன் பாருங்க. 7 சவுண்ட். அதாவது 1 2 3 4 உங்களுக்கு நேரம் 5 6 சைடு மிரர்ல அந்த இது சவுண்ட் வருது. கேக்குது தெரியுது உங்களுக்கு? கண்ணாடில அந்த வைப்ரேட்டிங் இருக்கு. மறுபடியும் போடுங்க. அந்த அந்த இந்த கண்ணாடில வைப்போம். அதுல எனக்கு தெரியல. கண்ணாடில கழிச்சான்னு தெரியும். இந்த கண்ணாடில வச்சான்னு தெரியும். டன். எப்படி இருக்கு? கிளியர். ஓ இப்படி இத கொண்டு வந்துக்கலாம் நானே. ஆமாண்ணா, சவுண்ட்ல இவ்ளோ மேஜிக் இருக்குண்ணா. சவுண்ட் இப்படி கொண்டு வந்துடலாம். ஆனா இதே சிஸ்டத்தை நம்ம பேக்ல கொண்டு வரணும்னா எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணணுமோ? அது வேற மாதிரி பண்ணணும். அதாவது அதுக்கு வந்து சேனல் வேற மாதிரி பண்ணணும். அதுக்கு ஆம்பிளிஃபையர் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அது என்னன்னா இங்க கேட்டுட்டே இந்த சவுண்ட் இருக்கும். இதே சவுண்ட் பேக்ல கொண்டு வர முடியாது. அது வேணா தனியா நம்ம பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபையர் கூட பேக்ல கொண்டு வரணும். அதுக்கு என்ன வேணும்? ஆம்பிளிஃபையர் எக்ஸ்ட்ரா நியூ பண்ணணும் நம்ம. My voice is in phase. எங்க வருது வாய்ஸ்? My voice is in phase. வருது. அங்க வராது. My voice is out of phase. My voice is out of phase. அங்க இருக்காது, அங்க வராது. வேற சவுண்ட். My voice should appear to come from a single point at the far left of your soundstage. My location should be exact and well focused. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point at the far. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My voice should appear to come from exact and well focused. No part of my voice should appear to come from the left or the right. 3 பேர் 3 விதத்தை உங்கள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். மொத்தமா காமிக்கு. இதே மாதிரி பாட்டுல இளையராஜா பாட்டு போடலாங்களா? உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து அடி சாங்காக இருக்கணும். நல்ல மெலோடி சாங்கில் நல்லா எப்படி சொல்ல சவுண்டு கொஞ்சம் பிரித்து வரும். பார்த்தீங்கன்னா இளையராஜா பாட்டை கேட்க மாட்டீங்களா? கேட்கலாம். என்னென்ன எனக்கு டிரைவராக இருந்திருக்கேன் 9 வருஷமா. நான் என்னென்ன கேட்க மாட்டேன். இதெல்லாம் கேட்குங்க. சிவாஜி கணேசன் வாய்ஸ் கேட்குறீங்களா? ஒரு பாட்டு பாடுறே. எந்த எந்த பாட்டையா? அம்மா பாடுதே. தேவர் காலடி மண்ணே. குட்டி கழுத பாதியிலையா தொடர்றது? அடிய பாடுறே. போற்றி பாடடி பொன்னே. போற்றி பாடடி பொன்னே. பக்கத்துலயே அவங்க படிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல படிக்கிற மாதிரி இருக்கு. தேவர் காலடி மண்ணே. ஸ்பீக்கர் வர மாதிரி இருக்காது. தேவர் காலடி மண்ணே. ஆமாண்டி அப்படித்தாண்டி ராசாத்தி. பாட்டப்படி நிறுத்தாதே. போற்றி பாடடி பொன்னே. தேவர் காலடி மண்ணே. தெற்கு தசாண்ட மன்னரினந்தேஹோ. முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகந்தேஹோய். போற்றி பாடடி பொன்னே. தேவர் கால
இப்போ புரிஞ்சுதா இழுத்த கசையானா என்னன்னு? இல்லை எவ்வளோ சவுண்ட் இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவ என் நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா. ரெண்டு பக்கம் மாறி மாறி வருதா? எனக்கு மட்டும் தான் கேட்காம இருக்கு. அப்படிதானே வருது? சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இதாகுதுண்ணே. ரெண்டு பக்கமும் மாறி மாறியே வருது. இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவும் நமக்கு எல்லாமே இதுதான் ஸ்டீரியோ. இது ஃபுல்லாகவே உங்களுக்காகவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்டில் மட்டும் அது பேக்கில் உள்ளவங்க நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. அவசியம். இது எப்படி இது புது அனுபவமா இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா இருக்கு. இது இப்போ போட்டு காட்டினதெல்லாம் இப்படி தான் வச்சிருக்கீங்க. இப்படிதான் இருக்கு எல்லாமே. எந்த பாட்டு போட்டால் இப்படிதான் இருக்கும். கரெக்டான பாட்டு செலெக்ஷன்ஸ் இருக்கும். நல்ல பாட்டு இருக்கணும். அந்த ரெக்கார்டிங் நல்லா இருக்கும். ரெக்கார்டிங் நல்லா இருந்தா ஹை எண்ட் செட்டப் பொறுத்த ரெக்கார்டிங் எவ்வளவு நல்லா கொடுக்குறோமோ அப்பதான் அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு நம்ம இந்த புல்ட்டு யூடியூப் வீடியோ அந்த இதா யூடியூப் வீடியோல கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ தான் மெயின். அதுக்கு ஆடியோவில் குறைஞ்சிரும். அது ஆடியோவில் கம்மியாக குறைஞ்சிரும். தானே We are gonna bring back a classic soda fine. Ganadasan MSB SPB. Olamaman. Bad boy. Give me dum. Tell me now to get down tonight. Running the rough. Me girl come hold me so tight. Give me dum. Tell me now to get down tonight. Running the rough. Me girl come hold me so tight. 'Cause loving you is so right. And when you scream, we take like gold. Come again. நல்லா இருக்கு. இந்த அயன் படத்துல பல பழக்கம் அயன் வழக்கம் முதலாளியா இது வந்துட்டு ப்ளூடூத்தும் இது கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மேக்ஸிமம் சவுண்டு. இது கூட ப்ளூடூத் கனெக்ட் பண்ண இன்னி வால்யூம் வைக்கலாம். வால்யூம் வைக்கலாம். கனெக்ட் பண்ண பேஸ் மட்டும் இல்லாம இந்த வாய்ஸ்ல அவ்வளவு கிளியரா துல்லியமா கேக்குது பாருங்க. அதான் விஷயம். ரொம்ப நேரம் கேட்கலாம். ஏன்னா அந்த டொம் டொம் ரொம்ப அடிச்சது கேட்க முடியாது. அந்த வாய்ஸ்க்கு தான இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கு. நான் அப்ப லோக்கல்ல மாட்ட முடியல. கரெக்ட்டா பண்ணனும். அதுதான் உண்மை. அதான் அது பண்ணனுங்க கூட இதமே மறுபடியும் அதை ட்ரை பண்ணி கொண்டு வரணும். கரெக்ட்டா பண்ணது முக்கியம். எங்க ஆளு அங்க கொண்டாந்துக்கிட மாட்டாங்க தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்தது இவன் உங்க ரொம்ப பெரியரு. நான் தான் சொன்னேன்ல நான் ஒரு வாட்டம் வந்துட்டு வேற பேர் தான் தெரியுமா வந்து கேட்டுட்டு உங்க பார்ச்சுனர் பார்த்து சுத்தி அடிச்சிட்டு புது வண்டி எடுக்கல இங்கதான் போனோம். ரெண்டு வண்டி ஒண்ணா எடுக்க வேண்டியது ரொம்ப ஆர்வம் அவனுக்கு வந்து கார் பிரியரு அதுல ஆடியோ பிரியரு. நான் அப்புறம் சொன்ன மாதிரி தான் நமக்கு அந்த இதுதான் நார்மலே பொம்பு கேட்டா போ. இப்போ இவன் கூட சேர்ந்ததுனால நமக்கு இப்போ கூட கொஞ்சம் இதில் இருந்தேனே அப்போ அவரெல்லாம் ரொம்ப சங்கடப்படுத்திட்டு போய் அவர் வந்துருப்பாரு.
அவர் அந்த பாட்டு படிச்சுட்டேன், எனக்கு அந்த இது வரல, இப்படி வரல. சென்னை 28ல வாழ்க்கையை யோசிங்கடா வாங்கினேன் அவர் அந்த அண்ணன் நாசர் அண்ணனை போட்டு சொன்னாக்கி இனக்கருத்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சலிக்கல பத்தி அப்படி உனக்கு இன்னும் உடம்பு அது இல்லை. அவர் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு 65% தான் இருக்கு உங்க இதுல அப்படின்னு. 100% வந்தா தான் விடுவேன்ட்டு மறுபடியும் ஊப்பரை மாற்றி மறுபடி வச்சு மறுபடியும் வாழ்க்கையை யோசிங்கடா. அது கொஞ்சம் அடி சென்னை 28 அடி நிற்கிறது தெரியுதுங்களா? நின்று அடிக்கணும். எனக்கு சொல்லுங்க, தும் தும் அடிச்சு போயிடக்கூடாது. அடி நிக்குது, அடி ரசிக்கிறோம், நின்று அடிக்கணும், ரசிக்கிறோம். நம்ம ஒரு இடத்துல வண்டி போயிட்டு இருந்தாலும் வெளியே கேட்டாலும் இல்லை, நம்ம உள்ள இருக்க ஆளு கேட்டாலும் கேட்கலாம், உள்ள அம்மட்டாம பேஸ் கரெக்டா இருக்கலாம். நமக்கு தானே செட் மாட்டுது. ரசிக்கிறோம், நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா போட்டு தட்டு தட்டு அடிச்சு என்னன்னா வால்யூம் கம்மி பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது, வெறுத்துறக்கூடாது. இப்போ இதெல்லாம் வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். கரெக்டா நிக்க பத்தியா? அந்த அப்பல அதுதான் அந்த பாட்டுக்கு சொல்லுது. அந்த இதுல கூட ஒன்று இதுல கொஞ்சம் அந்த இப்படி எக்கோ அடிச்சுட்டு ஒரு மாதிரி சரசரன்னு இருந்தது. இப்போ இந்த பாட்டுக்கு நின்று வேலை செய்யுது, உதறல. உதறவே இல்லை, கம்மி. அதுதான் அந்த இது செட்டப் செட்டப். இதுக்கு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. இதுக்கு தான் வெளிநாடு போயிருக்கு. சும்மா யாரா இருந்தாலும் வைக்கும்போது திணறுவாங்க. அந்த பாட்டு இந்த வைப்ரேஷனோட எப்படியாவது ஒரு கேட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லா வண்டியில மாத்தி மாத்தி வண்டியில நம்ம வண்டியில டீ மாட்டியாச்சு. பேனாசோனிக்ல கேட்டிருக்கேன், எல்லா செட்லயும் கேட்டிருக்கோம். ஏதாவது ஒண்ணு சுருங்க இல்ல ஸ்பீக்கர் வரும். இது எப்படி இருக்குது? இல்ல கம்மிங்கே இல்லை பாத்தீங்களா? அந்த இது தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அந்த அடி விழும் போதும் சர்ன்னு இல்லாம அந்த நைஸா கேட்கா, பாட்டு கேட்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே தானே இருக்கும். நம்ம இப்போ நீங்க மாறாது பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பேஸ் எல்லாமே 0 தான் வைக்கணும். நீங்க இது சென்டர் அவ்வளவுதான். எல்லாம் ஃபேக்டரி செட்டப். எதுவுமே நீங்க சவுண்ட் பேஸ் சென்டர் கூட்ட கூடாது. எல்லாமே ஸ்டோர் பண்ணி இதுல வச்சாச்சு. இது வந்துட்டு பீட்டின் அர்த்தம். இது சோர்ஸ் ஹைனா இது மூலியமா பாடுறது. 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று இது மூலியமா பாட வைக்கிறது, ப்ராசஸர் மூலியமா பாட வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பட்டனில் செட்டப். ஒன்று வந்துட்டு இதுக்கு மூலியமா இதுக்காக கிளாரிட்டி வச்சிருக்கிறது, ரெண்டாவது ப்ளூடூத்துக்கு கிளாரிட்டி வச்சிருக்கிறது. நீங்கள் 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சோர்ஸ், அதாவது இந்த பிளேயர் ஹைனா இது, பீட்டிங்கிறது ஃபோனு. அப்புறம் ஒன்று வந்துட்டு இந்த பிளேயருக்கு உண்டான செட்டப், ரெண்டாவது வந்து ப்ளூடூத்துக்கு உண்டான செட்டப். சரி, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிடி வச்சுருங்க. உங்கள் ஃபோனில் என்ன இருக்கும் சாங் நீங்கள் போடலாம். ஹாய் காய்ஸ், அடுத்த கடை இன்றைக்கி நம்ம ஒரு இனோவா கிறிஸ்டா வண்டி அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். யூடியூப் சேனலில் பார்த்து நமக்கு கேட்டிருந்தார் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வண்டி எடுக்க போகிறேன் என்ன பண்ணலான்னாரு. ஒரு லிஸ்ட்டு அனுப்பி அவருக்கு அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 4 days வண்டி வந்துடும். வண்டி வந்து டேட்டா வந்தாரு. குற்றாலத்து வந்திருக்காரு நம்மகிட்ட. திருநெல்வேலி பார்டர், திருநெல்வேலி தாண்டி அந்த பக்கம் குற்றாலத்து வந்திருக்காரு. இப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹெட்லைட் பவர் பண்ணியிருக்கா, லோ பீம் ஹை பீம் அசூமோடது. அது மட்டும் இல்லை, கீழே ஓய் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அசூம் ஹெச்டி தான் மாட்டியிருக்கோம். ரூட்ஸோட மெகாசோனிக் மினிஸ்டார் மாட்டியிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, புஷ்டப் மாட்டியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர் சீட் ட்ராக்கில். அவ்வளோதானே அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியன் லைட் மாட்டியிருக்கும் பாருங்கள். இருக்கிற ஒரிஜினல் சிஸ்டத்தில் நம்ம அப்படியே வச்சு ஆடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சவுண்ட் மேக்ஸ் 12 Pro அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் அப்படிங்கிற 12 Pro மேக்ஸ் அப்படிங்கிற ப்ராசர் நல்லா பவர்ஃபுல்லாக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா JL 4CLM JL 3AM சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2 சப் அடிக்கணும். டைட் பண்ணி நல்லா பேஸ் வர மாதிரி கேட்டிருந்தார் கஸ்டமரு. நம்ம ஆல்ரெடி சப் வச்சு காட்டணும். இல்லை இதுக்கு மேலே நான் பேஸ் கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அதில் நம்ம JBL அப்படிங்கிற 2 சப் ஒன்று பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம கேலினம் அப்படிங்கிற ஒரு ஹாட்டெக்ஸ் கேலினம் அப்படிங்கிற டேமிங் பண்ணியிருக்கோம். சைடு வந்து பார்த்தீங்கன்னா 35 ஃப்ளேம், ஃப்ரண்ட் வந்து PP70 ஆண்டிகல் ஃப்ளேம். கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. இதோட மெயின் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லைட். இந்த டெய்லைட் நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஷேப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெய்லைட் வந்து எப்படி கலர் மாறி இண்டிகேட் கலர் லைட் எப்படி எரியும் அப்படிங்கிறதும் நான் வீடியோ காட்ட போகிறேன். கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. இவங்க வந்து இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி சீக்கிரம் போகலான்னு வந்தார். இது லெதர் போகாதனால இவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலினா வண்டி அவரோட தான். இன்றைக்கி கொண்டு வந்து இந்த கவர் போட வேண்டாம், இந்த வண்டி கவர் போட்டிருக்கு அப்படின்னு கவர் கொடுத்துருக்காங்க. அவரோட வண்டியை இதுவும் இதுக்கு அமெரிக்கன் சீட் கவர் அமெரிக்கன் போட்டிருக்கோம். அவரோட வண்டியாக தான்.
இனோவாக்கு சார் சீட் கவர் போட முடியாத கண்டிஷனால இந்த வண்டிக்கு எனக்கு இந்த வண்டிக்கு கவர் மாட்டுங்க அப்படின்னு இதை முடிச்சிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க் முடிஞ்சது, வண்டி கிளம்புது. கஸ்டமர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டுருக்காரு. செக் பண்ணி முடிஞ்சதுமே அவர் பேஸில் டைட்டாக வைக்கனால அதேமாதிரி நம்ம ஜேபிஎல் சார் போட்டோம். கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது. இப்போ ஹேப்பி வழி அனுப்பிடலாம். ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஓகே. ஹாய் வாஸ் திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கார்டேகர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஒரு கிறிஸ்டாக் ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவங்க கேட்குறது. அவங்க கிறிஸ்டாக் ஆடியோ செட் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணது சூப்பராக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம், ஃபுல் ஆக்டிவ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து அவங்க 3-வே ஆட் ஆன் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ எந்த ப்ராசர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்கிற இதை வச்சு நம்ம ஆக்டிவ் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் அப்டேட்காக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் XLSS 2iங்கிற காம்பனண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 2B XLSS 2Bங்கிற காம்பனண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் கிறிஸ்டா வந்து டிக்கிலையும் 3rd ரோவும் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து ஃபீல் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிக்கியில் நம்ம இந்த ஹீலிக்ஸ் கோய்ஸில் நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மெகாஸ் MP12 மேக்ஸுங்கிற ப்ராசஸர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோட இந்த இது வந்துடும். ஸோ இதில் வந்து பவர் நம்ம ஸ்பீக்கர் நம்ம 2i கொடுத்துருக்கனால இன்னி கொஞ்சம் பவர் அப் பண்ணலாம், அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டை இன்னி நல்லா கொண்டு வரலாம்க்காக ஒரு JL 4 சேனல் ஆம்ப் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு JL மோனோ பிளாக் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதோட சப்வூஃபர் இங்கே வச்சேன்னா அவ்வளோ பெருசாகிடும், ஏன்னா அந்தளவுக்கு சப்வூஃபர் இது ஸ்பேஸே வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா டுவல் JBL சப்வூஃபர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எனக்கு கஸ்டமர் வந்து பேஸ் அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம டபுள் சப்வூஃபர் வச்சு கொடுத்தோம். அவருக்கு வந்து ராக்ஃபுட் 15 inch வச்சு கொடுத்தோம். தென் JBL டபுள் சப்வூஃபர் வச்சுக்கணும். அவங்க பேஸ் வந்து நல்லா விரும்பி கேட்கறதுனால அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க JBL சப்வூஃபர் அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த சப்வூஃபர் அவங்க போட்டாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸ் பிளாட்டினம் சீரீஸில் இதில் நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். தென் ரெட்வின் பீடிங்கும் நம்ம இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் நாய்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆயிரும். இது வரும்போது உங்கள் அந்த வின் நாய்ஸும் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ வண்டியை கொஞ்சம் நல்லா சைலண்ட் ஆயிரும். நம்ம ஆடியோவும் நல்லா என்ஹான்ஸாக உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று ரோட் நாய்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். உள்ளே உட்காந்து போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேம்பிங்கில் நம்ம மதியான டைமில் நம்ம ஹைவேஸ்லலாம் போகும்போது அந்த என்ன நம்ம சைடில் சன் ஃபிலிம் ஓட்டினாலும் அந்த டோர் வழியாக உங்களுக்கு அந்த ஹீட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம்பிங் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஹீட்டும் வராது. ஸோ டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இதில். ஸோ இந்த டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர் ஆர்டெக்ஸ் சீரிஸ் மட்டும்தான் நம்ம இதை வந்து டேம்பிங் நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு எந்த பிராண்டுமே நம்ம டீல் பண்ணுறதில்ல. இந்த டாக்டர் ஆர்டெக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்து நிறைய கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட்டும் நிறையா இருக்குது, ஒரிஜினலும் நிறைய இருக்குது. ஸோ எங்கேன்னு போட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வாங்க. ஸோ இப்போ இந்த டாக்டர் ஆர்டெக்ஸ் லைட்டு கோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அது ஃபேக்காகவே நமக்கு நிறைய கிடைக்கிது. ஸோ இந்த CCS நம்ம இது போயிட்டு வந்தனால வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டீலருங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸ், இந்த கேலியம் சீரிஸ், பிளாட்டினம் சீரிஸ், பேலியம் சீரிஸ், இந்த குவாட் ப்ரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபிஷியல் டீலர் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த டேம்பிங்கு நிறைய டெஸ்டர்ஸு அது எல்லாமே நம்ம எல்லாமே எடுத்து பண்ணியிருப்போம், எல்லாமே வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது சரி அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா அந்த வே ஆஃப் வயரிங், டேம்பிங், தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராடக்ட் சஜஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ஆடியோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களா, எல்லாமே சும்மா எடுத்து எல்லாம் மாட்டிட்டு அந்த ப்ராப்பரான அவுட்புட் வராது. ஸோ ப்ராப்பரான ப்ராடக்ட் சஜஷன் இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வே வயரிங், இன்னொன்று டியூனிங். இந்த 3ல் எது மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் சுத்தமாக வராது. ஸோ 3மே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம பிரான்ச் எங்கே சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ணா ஸ்டாச்சு கிட்ட இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ், சென்ட்ரல் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பின்னாடி நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்ம கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஆரம் கார்டேகர்ஸ் ATT காலனி, ஆர்டிஓ ஆஃபீஸ் ATT காலனின்னு சொல்லிட்டு வரும். அங்கே தான் நம்ம மெயின் பிரான்ச் இந்த லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தம் 3 பிரான்ச் இருக்கும். ஸோ நம்ம மெயின் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் ATT காலனி கிட்ட இருக்கும். ஸோ அந்த பிரான்ச் நீங்கள் கிளிக் பண்ணி வந்துருங்க. அந்த பிரான்ச் இன்னொன்று பார்த்திங்கன்னா கீழே நம்பர் இருக்கும். நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு எனக்கு லொக்கேஷன் போடுங்கன்னு சொன்னாலும் அவங்களே லொக்கேஷனும் போட்டு விட்ருவாங்க. மேலே டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் இருக்கும். நாசர் பாயோடது இருக்கும், என்னோடது இருக்கும், பின்ன மிஸ்டர் யாசர் அவரோடதும் இருக்கும். ஸோ 3 பேர்த்து நம்பர் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ண லொக்கேஷன் போட சொன்னாலும் அவங்க லொக்கேஷன் போட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதை விட பயங்கரமான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, see you. Bye. This is Apli from ஆரம் கார்டேகர்ஸ்.